நமக. முருகாசரணம். இப்பதிவில் கார்த்திகை தீபத்தின் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையார் ஈசனே, என்னை ஆளும் நேசனே, உன் பொற்பாதம் பணிந்து சிவமே என் வரமே. கார்த்திகை தீப தகவல்கள். திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தை நேரில் பார்ப்பவர்களின் 21 தலைமுறைக்கும் முக்தி கிடைக்கும். திருவண்ணாமலை தீபத்தன்று மலையை பார்த்து நமசிவாய சொன்னால் அந்த மந்திரத்தை 3 கோடி தடவை உச்சரித்த புண்ணியம் கிடைக்கும். திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் போது மலைக்கு உள்பகுதியிலும் பூஜைகள் நடக்கும். ஒலி கேட்டதாக ரமணர், சேஷாத்ரி சுவாமிகள் உள்ளிட்ட பல அருளாளர்கள் கூறியுள்ளனர். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை பார்த்து வணங்கியபடி கிரிவலம் வந்தால் அந்த ஜோதியின் கதிர்கள் நம் உடம்பில் பட்டு ஆன்ம சக்தி அதிகரிக்கும் என்பது ஐதீகம். தீபத் திருநாளில் 5 தடவை மொத்தம் 70 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் வந்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவற்றிலிருந்து முழுமையான விமோச்சனம் கிடைக்கும் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. மலை மீது தீபம் ஏற்றப்படும் போது தீபமங்கள ஜோதி நமோ நம என்ற பாடலை பாடி வழிபட்டால் வாழ்வில் மங்களம் பெருகும். கார்த்திகை தீபத்துக்கு 3வது நாள் மலையை பஞ்சமூர்த்திகளும் வலம் வருவது மிக சிறப்பாக நடைபெறும். சிவாய நம, சிவமே ஜெயம், சிவமே தவம், சிவமே என் வரமே, சிவனே சரணாகதி, எங்கும் சிவநாமம் ஒலிக்கட்டும், இப்பிறவி இனிதே சுவாமி. முதல்வன் எம் பெருமான் எம் தந்தை சிவனாரின் இனிய ஆசையுடன் அன்பான வணக்கங்கள். அப்பனே அருணாச்சலா, உன் பொற்கழல் பின்பற்றி. நன்றி.